உடலில் ரத்த ஓட்டம் குறையுது, அதாவது ரத்தம் குறையுது, ஹீமோகுளோபின் லெவல் குறையுது. என்னென்ன அறிகுறிகள் நம்ம உடலை தெரியும்? எதனால இந்த ஹீமோகுளோபின் ரொம்ப முக்கியம்? அப்படி ஹீமோகுளோபின் குறைந்தா நம்ம உடலில் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியுதுன்றதை நம்ம கவனத்தில் ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சதுன்னா நம்ம கவனத்தில் வச்சு என்னென்ன உணவுகள் இயற்கையாக ஹீமோகுளோபின் லெவல் நிறைய பெண்களுக்கு வந்து குறைவாக இருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடலில் ரத்த ஓட்டம் குறையுது, அதாவது ரத்தம் குறையுது, ஹீமோகுளோபின் லெவல் குறையுது. இதற்கு என்னென்ன அறிகுறிகள் நம்ம உடலை தெரியும்? எதனால இந்த ஹீமோகுளோபின் ரொம்ப முக்கியம்? அப்படி ஹீமோகுளோபின் குறைந்தா நம்ம உடலில் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியுதுன்றதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சதுன்னா நமக்கு இந்த ஆக்சிஜன் உடலில் எல்லா பாகங்களுக்கும் எல்லா செல்களுக்கும் போய் சேராமல் இருக்கும். அப்படி ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சதுன்னா நம்ம கவனத்தில் வச்சு என்னென்ன உணவுகள் இயற்கையாக எடுக்கலாம், இல்லை இதற்கு யார் யாரெல்லாம் சித்த மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஹீமோகுளோபின் லெவல் நிறைய பெண்களுக்கு வந்து குறைவாக இருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ப்ரெக்னென்சி டைமில் இருக்கக்கூடியவங்க, மெனோபாஸ் டைமில். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, மெனோபாஸ் டைமில் ஒரு சிலருக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்கும், ஓவர் ப்ளீடிங் இருக்குது. அப்படின்னா நம்ம உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இது பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 5-6 பேட் கூட நான் சேஞ்ச் பண்ணுறேங்க. தொடர்ந்து 2 வாரம் 3 வாரம் ஆயிடுச்சுங்க, இது வரைக்கும் எனக்கு வந்து ப்ளீடிங் ஸ்டாப் ஆகவே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு ஓவர் மென்சஸ் இருக்குது, பீரியட்ஸ் வந்து நிற்காமல் ரத்தம் உதிரப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது நம்ம உடலில் ரொம்ப வேகமாக நமக்கு ரத்தம், ஹீமோகுளோபின், ஆர்பிசி செல்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பித்து டோட்டலாக நம்ம உடலில் ஸ்டாமினாவே இல்லாத மாதிரி ஆகிடும். இதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேறு என்ன நோய் நிலைகளில் ஹீமோகுளோபின் லெவல் குறையும் அப்படின்னா, லிவர் ரிலேட்டடாக நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, ஃபேட்டி லிவரோ இல்லை லிவர் சிர்ஹோசிஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு உடலில் ரத்தம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்ப்ளீனோமெகாலி அப்படின்ற கண்டிஷன், ஸ்ப்ளீன் அதாவது மண்ணீரலில் பிரச்சனைகள் இருந்து அதில் ஏதாவது நோய் தொற்றோ இல்லை வீக்கமோ இருந்ததுன்னா ஹீமோகுளோபின் லெவல் குறையும். அடுத்து முக்கியமாக சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தாலும், சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் கிட்னி டிசீஸ், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து அதை வந்து நம்ம சரி செய்யலை அப்படின்னா அதனாலேயும் நமக்கு உடலில் ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இப்போது ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குன்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும்? நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், காரணமே இல்லாமல் ரொம்ப சோர்வாக இருக்குங்க, காலையில் எந்திரிக்கும் பொழுது ஏண்டா எந்திரிக்கிறோன்னு இருக்குது, அந்த அளவுக்கு உடல் சோர்வாக இருக்குது, வலிமை இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா இதுதான் முக்கியமான காரணம், ஹீமோகுளோபின் லெவல் தான். அடுத்தது பார்த்தோம்னா அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும். ரொம்ப ஹேர்ஃபால் ஆகுதுன்னா நம்ம உடலில் ரத்தம் குறைவாக இருந்ததுன்னா முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும். என்னென்னமோ நம்ம பண்ணுவோம், ஹேர்ஃபால் ஆகுதுன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற, இந்த ஆயில், இந்த ஷாம்பு சேஞ்ச் பண்ணுற, நம்ம எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஆனால் உடலில் இந்த ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருந்துச்சுன்னா அதற்கான சிகிச்சைகள் எடுக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர்ஃபால் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா பால்பிட்டேஷன், ஒழுங்கற்ற இதய துடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். படபடன்னு அடிச்சுக்கும், சில நேரம் வந்து மூச்சே உள்ள இழுக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரீத்திங் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இல்லை கொஞ்சம் தூரம் நடந்தாலோ இல்லை டக்குன்னு யாராவது சவுண்டாக பேசினா கூட அப்படியே பயந்து போயிட்டு இதுக்கு போய் இப்படி பயப்படுறே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பலவீனமாகவோ இதயம் வந்து ரொம்ப படபடப்பு இருக்கிறதோ நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி படபடப்பு இருக்கிறது, அடிக்கடி மேல் மூச்சு வாங்குறது, நார்மலாக வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாங்க அப்படின்னாவே அப்படியே ரொம்ப வேர்வை வந்து மூச்சு வாங்குற மாதிரி உட்காந்துருவாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா நகங்கள் வந்து உடைஞ்சிக்கிட்டே இருக்கிறது. ஸோ டாக்டர்கிட்ட போனோம்னா பாப்பா நாக்கு நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கீழேமே வந்து நீக்கி பார்ப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப வெண்மையாக இருந்துச்சுன்னா நம்ம உடலில் ரத்தம் ரொம்ப குறைவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். முகமே வெளிரி போன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால் நமக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன், வெயிட் வந்து
நம்மளே வந்து தீர்மானிச்சுக்கிறோம் நம்ம உடல் இந்த எடை தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் ரொம்ப குறைச்சி சரியான ஒரு நியூட்ரிஷனாக பேலன்ஸ்டு டயட் எடுக்காததுனால என்ன ஆகுதுன்னா நிச்சயமாக நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா இது கண்டிப்பாக நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிற விஷயம். காலேஜ் போனதுலேருந்து இப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, ஜாபுக்கு போனதுலேருந்து இப்படி ஃபாலோ பண்ணுறா, வெயிட் இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அது டெய்லி வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம், அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. ஏன்னா இது வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியான வெயிட் லாஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சு இல்லை யாராவது கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டயட்டை வந்து நம்ம ஒதுக்கிக்கிட்டே வந்து என்ன ஆகுதுன்னா வெயிட் குறையிறது மட்டும் இல்லாமல் உடலில் ஹீமோகுளோபின் லெவலும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரத்தம் ஊறுவதற்கு என்னென்ன உணவுகள் எடுக்கலாம்? டெய்லி வந்து என்னென்னா ஒரு டேப்லெட் முழுங்கலாம், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸோ இல்லை நம்ம உடலில் கால்சியம் டேப்லெட்டோ மல்டி விட்டமின் டேப்லெட்ஸு இந்த மாதிரி ஒரு மாத்திரைகள் எடுக்கலாம். ஆனால் நேச்சுரலாக நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் சரியாக இருக்கும்ன்றதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இதில் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு காய்கறிகள், கத்திரிக்காய், கோவக்காய், கொத்தவரங்காய் இந்த மாதிரி காய் வகைகள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட், பீட்ரூட் இதுலேயுமே அதிகமான இரும்பு சத்துக்கள் இருக்குது. வாழைக்காய் எடுத்துக்கலாம், வாழைப்பூ எடுத்துக்கலாம், இதுலேயுமே வந்து நிறைய இரும்பு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதெல்லாமே நம்ம சாப்பிட உடலில் வந்து ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சில பழ வகைகளும் நம்ம சாப்பிடணும். ஸோ செவ்வாழை, தினமும் ஒரு செவ்வாழையோ அத்திப்பழம், உலர்ந்த அத்திப்பழம் சாப்பிட்டா கூட நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பழ வகைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா பழங்களுமே ரொம்ப முக்கியம். ஸோ மாதிரியாக இருக்கட்டும், கொய்யா, பப்பாளி இது எல்லாமே நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி விட்டமின் சி நிறைந்த பழங்கள், நெல்லிக்காய் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், எலுமிச்சை இது எல்லாமே நம்ம சாப்பிடும்போது கொஞ்சமாக நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு 10 பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிச்சயமாக 7 பெண்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாகத்தான் இருக்குது. அதுலேயுமே முக்கியமாக பார்த்தோம்னா ஒயிட் டிசார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் குறையது தான். ஸோ அப்போ ஈஸியாக நம்ம உடலில் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம். ஸோ அதிகமாக ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ஆண்கள் நிறைய பேருக்கும் ஆண்களுமே இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஹீமோகுளோபின் லெவல் நிறைய ஆண்களுக்குமே குறைஞ்சிருக்கு. இதில் முக்கியமாக என்னென்னா நான் இவ்வளோ டயட்டு கரெக்டாக தாங்க எடுக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகலை, வெயிட் கெயின் ஆன மாதிரி தெரியல, அப்படியே அந்த அண்டர் வெயிட்லேயே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம உடலில் குடல் பகுதியில் அப்சார்ப்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். சாப்பிட்ற உணவு சரியாக நமக்கு உறிஞ்சப்படலை அப்படின்னா, குடல் பகுதியில் சரியாக அப்சார்ப்ஷன் நடக்கலை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சே நமக்கு இருக்கும். அதற்கு என்ன பண்ணலான்னா குடல் பகுதியை நம்ம வந்து சுத்திப்படுத்தக்கூடிய மருந்துகள், மூலிகைகளை எடுத்து ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு அப்சார்ப்ஷன் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நெல்லிக்காய் கருப்பும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நெல்லிக்காய் தேனூரலும் நம்ம பயன்படுத்தலாம். நெல்லிக்காய் தேனூரல் இப்போ நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம், இல்லை வீடுகள்லேயே கூட நம்ம ஈஸியாக செய்யலாம். நெல்லிக்காயை வந்து நல்லா வேக வைத்து உலர்த்தி அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெள்ளை பாகோல போட்டு நல்லா எடுத்துட்டு அதில் கொஞ்சம் பாதி அளவு தேன் சேர்த்து ஒரு 2 நாள் ஊறின பிறகு அதை நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அந்த தேனோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் நேச்சுரலாகவே ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் உலர்ந்த அத்திப்பழம், பேரிச்சை இது எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். நேச்சுரலாகவே பார்த்தோம்னா கரிசாலை கற்பம் நம்மளோட கிளினிக்கில் அது வந்து ஸ்பெஷல் மெடிசனாக கொடுக்குறோம். லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை நமக்கு வந்து ஸ்ப்ளீன் இல்லை கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கரிசாலை கற்பத்தை நம்ம பயன்படுத்தலாம். கற்பம் அப்படின்னு சொன்னாலே உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களை வந்து அது வந்து குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து வகை தான். இதில் வந்து கரிசாலை கற்பம் தினமும் காலையில் நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது, கரிசாலை கற்பம் இது வந்து தேனோடு கலந்து சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் வந்து நமக்கு குணமாகுது. அதில் முக்கியமாக ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த கரிசாலை கற்பத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவில் ரொம்ப ஈஸியாக ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும், இரத்த சோகை குணமாகிறதுக்கான உணவு முறைகள், சித்த மருந்துகளை பார்த்தோம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.